பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு இராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சிம்ம சொப்பனமான செய்தி என்னன்னு கேட்டால், ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை உச்சமாகிக் கொண்டே செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வர்றோம். ஈரானுடைய உச்ச தலைவர், ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டதற்கு பிறகு அதற்கு பழிவாங்கும் விதமாக தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஈரானுடைய தாக்குதல்கள் சாதாரணமான தாக்குதல்களாக அமையவில்லை. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய பேஸ் எங்கெல்லாம் இருக்குதோ, அமெரிக்காவுடைய இராணுவ தளம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்களை எல்லாம் தேடி தேடி ஈரான் தாக்குதல் நடத்துவதை நீங்கள் பார்க்கலாம். இறுதியாக சைப்ரஸுக்கு அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஓமானில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களுக்கும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு இது தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அரபுலக சகோதரர்களோடு சண்டை பிடிக்கவில்லை, அவர்கள் மீது எந்த தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தவில்லை, நாங்கள் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தான் தாக்குதல் நடத்துகிறோம், அந்த பேஸ் மேலே தான் நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற தகவல்களை அவர் சொல்லியிருந்தார். இதே நேரத்தில் பஹ்ரைன் மாதிரி நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பேஸை தாண்டியும் தாக்குதல் நடத்துகிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா மனாமாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க, அங்கே அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரணம் சொல்லப்பட்டது. அதேபோன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய உயரமான கட்டிடங்கள் மேலே எல்லாம் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். துபாயினுடைய ஏர்போர்ட் மேலே தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. துபாயினுடைய டெர்மினல் 3 மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இது மாதிரி பல இடங்களிலும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிறது. கத்தருடைய உதய் போர்ட் மேலே தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் கத்தருடைய பல பகுதிகளிலும் அந்த ஏவுகணைகளுடைய சிதிலங்கள் வந்து விழக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து பதிவாகி வருது. இதை தாண்டி நேற்றைய தினம் மாத்திரம் 30 இடங்களுக்கு மேல் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானுக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் 30 தடவைகளுக்கு மேலே இதுவரைக்கும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் சற்று நேரத்துக்கு முன்பதாக 2 முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒன்று, மேற்கு ஜெருசலம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகள், பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு இராணுவம் நடத்தி கொண்டிருக்கு.